திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட என்ன காரணம்? விளக்கிய பேரிடர் மேலாண்மைத்துறை பேராசிரியர் ஜி.பி. கணபதி. பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அதிக மழை பொழிவு இருந்தது. திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு 7 பேர் பரிதாபமாக பலியாகியுள்ளனர். இந்த நிகழ்வினை பற்றி பேரிடர் மேலாண்மைத்துறை பேராசிரியர் ஜி.பி. கணபதி விளக்கம் அளித்துள்ளார். அப்போது அவர் பேசுகையில், இந்த சரிவுக்கு கடந்த 2 தினங்களாக, அதாவது கடந்த 30ஆம் தேதி காலை துவங்கி 2ஆம் தேதி காலை வரை பெய்த மழையின் அளவு சுமார் 23.6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை பகுதி என்பது அதிக நிலச்சரிவு ஏற்படும் பகுதியாக இல்லாமல் மிதமான நிலச்சரிவு ஏற்படும் பகுதியாக தான் வரையறுக்கப்படுகிறது. எனவே அதீத மழையின் காரணமாக ஏற்பட்டதுதான் என்று சொல்லலாம். இரண்டாவது, திருவண்ணாமலை மாவட்டத்தின் கடந்த 200 ஆண்டு வரலாற்றை பார்த்தால் அதிக அளவில் நில அதிர்வு வந்திருக்கிறது. அதிகபட்சமாக ரிக்டர் அளவுகோலில் 5 முதல் 3 எனும் அளவிற்கு நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளது. எனவே மண்ணில் தளர்வு ஏற்பட்டு இருக்கும் சூழலில் அதிக மழையும் பொழிந்ததால் நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருந்திருக்கலாம் என்று தெரிவித்தார். அப்போது பேசிய பூவுலகின் நண்பர்கள் சுந்தர்ராஜ், இந்த நிலச்சரிவுக்கு புவியியல், நிலவியல், உருவம் சார்ந்த என மொத்தம் 5-6 காரணங்கள் இருக்கின்றன. திருவண்ணாமலை மலை உருவகமே நிலச்சரிவு ஏற்படுவதற்கான உருவகம் சார்ந்த அமைப்பை கொண்டுள்ளது. எனவே அதில் அதிக மழை பெய்யும் போது மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவுக்கு பிறகு ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பகுதிகளை ஆய்வு செய்ய குழு அமைத்தோம். தற்போது திருவண்ணாமலை நிலச்சரிவு நிகழ்ந்திருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மலைப்பகுதிகளிலும் ஆய்வு செய்து நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று கண்டறிந்தால் அங்கிருக்கும் குடியிருப்புகள் பாதுகாப்பாக இடத்திற்கு மாற்றக்கூடிய பணிகளை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.